நான் இந்த கூட்டத்திற்கு வந்ததே உங்களுக்காகத்தான். நீங்கள் எடுத்திருக்கும் ஆயுத சாலை விரிவாக்கம் என்பதும் மிக முக்கியமான செயல்தான். அதற்கு நான் என் பங்கை நிச்சயம் தருவேன். ஆனால் அதை பாகநேரியாரிடம் தரமாட்டேன், உங்களிடம்தான் தருவேன். அது எப்படி வல்லத்தரையா? நாயக்கரே, இது பொது பிரச்சனை. இதில் சிறு கருத்து வேறுபாடு கூட இருக்கக்கூடாது. நான் தான் இதை பொறுப்பேற்று நடத்தியாக வேண்டும் என்பதில்லை. இதில் ஈடுபட்டுள்ள எவரும் இதை பொறுப்பேற்று நடத்தலாம். நான் சுந்தரியை மணப்பதால் தாழ்ந்து போவேன் என்று பட்டமங்கலத்தார் நினைத்தால் அப்படியே இருக்கட்டும். நான் தாழ்ந்தவனாகவே இருந்துவிட்டு போகிறேன். ஆனால் பட்டமங்கலத்தாரை பொறுத்தவரை அதுபோன்ற தனிப்பட்ட பிரச்சனை ஏதும் இல்லாதவர், ஒழுக்கமானவர். அதனால் அவரிடமே அந்த பொறுப்பை தந்து விடுங்கள். பாகநேரியாரே, மறுக்காதீர்கள் நாயக்கரே. இது ஒரு போராட்டத்திற்கான ஆயத்தம். இதில் தனிப்பட்ட விவாதங்களை வளர்த்துக் கொண்டு பிளவுபட்டு நிற்கக்கூடாது. அதனால் நானும் என் தொகையை பட்டமங்கலத்தாரிடமே முதலாவதாக தந்து விடுகிறேன். எல்லோரும் அப்படியே செய்யட்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயலாற்றி ஆயுதச்சாலையை உருவாக்குவோம். மருதுபாண்டியர் தலைமையில் ஒன்று திரண்டு ஆங்கிலேயருக்கு பாடம் கற்பிப்போம். அதுதான் இப்போது முக்கியம். நான் வருகிறேன். வா அதப்பா. மயனவ மோகினி பெண்ணுருவில் ஆடினாள். அந்த தேகம் தொட்டு தாகம் தீர்த்த நான் தானே. அந்த புழநாயகி அங்கம் ஒரு புல்வெளி. உன் ஆசை தீர அள்ளி சேர்க்க நீ வா வா. என்ன இது? ஹே உறங்கா புலி, வா வா. What உறங்காப்புலி? How's my dance? என் ஆட்டம் எப்படி இருக்கிறது? ஆங்கிலேய ஆட்சியே ஆட்டம் காணும் அளவிற்கு ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறீர்களா? ரிலாக்ஸ் உறங்காப்புலி, ரிலாக்ஸ். எதற்கு இந்த பதற்றம்? எவராலும் எந்த விதத்திலும் எங்கள் ஆட்சியை அசைக்க முடியாது. ஓ, உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா? Of course. அதுல என்ன சந்தேகம்? நம்பிக்கை இல்லாமலா 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து இந்த பாரத மண்ணில் கால் பதித்தோம். எங்க ராபர்ட் கிளைவ் உங்கள் தமிழகத்தில் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வர்த்தக நிலையத்தை தானே தொடங்கினார். ஆனால் நாங்கள் அதன் மூலம் தமிழகத்தில் கலந்தது எங்கள் பொருட்களை மட்டுமல்ல, எங்கள் ஆதிக்க சக்தியை. அதன் மூலம் மலர்ந்தது பிரிட்டிஷாரின் ஆளுமை, பெற்றது உங்கள் இந்திய மக்களை. கிழக்கிந்திய கம்பெனி என்ற பலகையுடன் கடைபிடிக்க வந்த நாங்கள் பாரத நாட்டையே வாங்க முடிந்தது எப்படி? உங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் போனதுதான். அந்த நிலைமை இன்னமும் இருக்கிறது, இனியும் இருக்கும். அதனால் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் வடக்கிலும் தெற்கிலும் அவ்வப்போது போராட்டங்கள் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. நீங்கள் முழு வெற்றி பெற முடியாதபடி இந்திய வீரர்கள் தடுத்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள். எங்கள் தமிழகத்தில் நடந்த வேலூர் புரட்சியை மறந்து விட்டீர்களா? வரலாற்று ஏடுகளில் எதையும் நான் மறப்பதில்லை உறங்காப்புள்ளி. வேலூர் புரட்சி மிகவும் கடுமையானதுதான். ஆனால் அது எப்படி தோல்வி அடைந்தது என்று உனக்கு தெரியுமா? சொன்னால் வெட்கக்கேடு. உங்களுக்குத்தானே? இல்லை, உங்களுக்கு. ஏன்? எங்களிடம் இருந்த வேலூர் கோட்டையை உங்கள் விடுதலை வீரர்கள் புரட்சி நடத்தியே கைப்பற்றினார்கள். அவர்கள் அதை உறுதியாக நடத்தியிருந்தால்
நாங்கள் ஒன்றுமே செய்திருக்க முடியாது. ஆனால் வெகு விரைவில் கோட்டை மீண்டும் எங்கள் வசமாகிவிட்டது. எப்படி? உங்கள் விடுதலை வீரர்களில் சிலர் வேலூரில் உள்ள வெள்ளையரின் கஜானாவை பார்த்ததும் ஒட்டுமொத்தமாக அங்கே பாய்ந்தார்கள். யாருக்கு எவ்வளவு என்பதில் அவர்களுக்குள்ளேயே போட்டி ஏற்பட்டுவிட்டது. சிலர் கிடைத்த வரை சுருட்டிக் கொண்டு ஓட பார்த்தார்கள். அதனால் அவர்களுக்குள் இருந்த கட்டுக்கோப்பு கலைந்தது. அதை பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் கோட்டையை பிடித்துவிட்டோம். உங்கள் ஆட்கள் பணத்தாசை பிடித்தவர்கள், பணத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் எல்லோரையும் அப்படி கணக்கிடக்கூடாது. நோ 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 உரங்கப்புலி, நான் உன்னை சொல்லவில்லை. உனக்கு பணம் பெரிதல்ல. நீ அம்பலக்காரனாக வேண்டும், பட்டமங்கலத்திற்கு மட்டுமல்ல பாகனேருக்கும் சேர்த்து அம்பலக்காரனாக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு போராடி கொண்டிருப்பவன். அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்றுதான் நானும் முயற்சி செய்கிறேன். அப்படி சொல்லுங்கள் துரை. இப்போது சொல், நீ என்ன சொல்ல வந்தாய்? கோபால நாயக்கர் நடத்திய கூட்டம் வெற்றிகரமாக நடந்துவிட்டது. வாளுக்கு வேலி, வல்லத்தரையன் முதல் எல்லா அம்பலக்காரர்களும் அதில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். ஆயுத சாலைகள் அமைக்க அவரவர் தங்களால் இயன்ற தொகையை தருவது, மேலும் பல வீரர்களை உருவாக்குவது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். My God! இது எப்படி நடந்தது உரங்காப்புலி? நீ என்னிடம் என்ன சொன்னாய்? மறுபடியும் அந்த கூட்டத்தில் பெரும் விவாதம் ஏற்பட்டுவிடும், வாளுக்கு வேலியும் வல்லத்தழையனும் மோதிக்கொள்வார்கள், கூட்டம் கலவரத்தில் முடிந்துவிடும் என்றாயே. ஆமா, சொன்னேன். அதற்கேற்றபடி வல்லத்தரையனுக்கு தூபம் போட்டுத்தான் அனுப்பினேன். பிறகேன் அப்படி நடக்கவில்லை? வல்லத்தரையன் ஏன் எதுவும் பேசவில்லை? வல்லத்தரையன் சும்மா இருப்பானா? வாளுக்கு வேலியை பார்த்தாலே அவனுக்குள் இருக்கும் வஞ்சம் என்ற நெருப்பு கொழுந்துவிட்டு எரியுமே. வாளுக்கு வேலி சுந்தரியை சொந்தமாக்கிக் கொண்டது பற்றி அம்பலக்காரர்கள் நடுவிலேயே பேசி அவமானப்படுத்தி இருக்கிறார். வெரி குட், வெரி வெரி குட். என்னால் செய்ய முடியாததை அந்த வல்லத்தரையன் செய்திருக்கிறான். அப்படித்தான் பேச வேண்டும். அந்த வாளுக்கு வேலையை அப்படித்தான் அவமானப்படுத்த வேண்டும். அந்த சுந்தரி எனக்கு கிடைக்காமல் செய்தான் அல்லவா, அதற்கு அவன் அவமானப்படத்தான் வேண்டும். துரை, என்ன இது? உங்களுக்கு எதிராக நடக்கும் ஒரு விடுதலை போராட்ட விஷயத்தை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு நாட்டியக்காரியின் விஷயத்தை பெரிதாக்கி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. சரி, அதை விடு. நீ சொல்ல வந்ததை சொல். வல்லத்தரையன் அப்படி பேசியதை அங்கிருந்த யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவையில் பேசுவது நாகரீகமற்ற செயல் என்று கோபால நாயக்கர் சொல்லிவிட்டாராம். என்ன ஒழுங்காப்புலி, பிரச்சனை வேறு விதமாக மாறிவிட்டது. வல்லத்தரனை எதிர்த்து வாளுக்கு வேலி ஒன்றுமே பேசவில்லையா? பேசுவதற்கான அவசியமே ஏற்படவில்லை. Why? ஆயுத சாலைகளை உருவாக்குவதற்காக அவரவர் தர வேண்டிய தொகையை வல்லத்தரையனிடமே தந்துவிடுங்கள் என்று சொல்லிவிட்டானாம் அந்த வாளுக்கு வேலி. அது தனக்கு தரப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் என்று ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டான் வல்லத்தரையன். வாட் மார்க், நீ என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? நல்ல செய்திதான் காணோ. நல்ல வேலை. ஏன்? இந்த ஒழுங்கா புலி எப்போது வந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார். நீயாவது நல்ல செய்தி என்றாயே, அதனால் சொன்னேன். சொல், என்ன செய்தி? கர்னல் வெல்ஷ் வரப்போவதாக செய்தி வந்திருக்கிறது. Wow, that's a great news. So Wells is going to come. That's really a good news. Wells மிகவும் கெட்டிக்காரர். நானும் அவரும் லண்டனில் ஒன்றாக பயிற்சி பெற்றவர்கள். பிரிட்டிஷ் அரசு எங்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் தான் அனுப்பி வைத்தது. அவரை வடநாட்டிற்கும் என்னை தென்னாட்டிற்கும் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் என்ன கர்னல்? அவர் அங்கு சாதிக்க வேண்டியவைகளை சிறப்பாக செய்துவிட்டு இங்கு வருகிறார். நான் இங்கு எதுவுமே சாதிக்காமல் அவர் வருகைக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். ஏன்? உங்களுக்கு துணையாக மேஜர் கிராய் இருக்கிறாரே. இருந்து என்ன பயன்? நான் எதிர்பார்த்த அளவிற்கு அவர் ஏதும் செய்யவில்லையே. எதிரிகளின் பாசறையை அழிக்கிறேன் என்று சொல்லி அதை செய்துவிட்டு நமது முகாமில் இருக்கும் வீரர்கள் பலர் மறிய காரணமாகிவிட்டாரே. இந்த நிலையில் கர்னல் வெல்ஷ் வருவது நல்லதுதான். அந்த அளவிற்கு அவர் கெட்டிக்காரரா? எஸ் உரங்கா புலி. அவர் களத்தில் பாயும் போது புலி, சதி திட்டம் தீட்டுவதில் நரி.
அவர் சிலந்தி வலை போல் ஒன்றை பின்னி வைத்து விட்டால் எதிரிகளாகிய பூச்சிகள் தானாகவே வந்து அதில் மாட்டிக்கொள்ளும். அவர் தனியாக வரவில்லை, வடநாட்டில் பல சாதனைகள் புரிந்த பெரும் படையோடு வருகிறார். நிச்சயம் இனி மருது பாண்டியர்கள் தப்பிக்கவே முடியாது. அப்படியானால் அவர் வருகைக்காக நானும் காத்திருக்கிறேன். எதற்கும் நான் சொன்ன கோபால நாயக்கர் கூட்டத்தை பற்றியும் தாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாளுக்கு வேலி, அவனுக்கு கவசமாக இருக்கிறார். எந்த வேலி போற்றும் யாரையும் காப்பாற்ற முடியாது உறங்காப்புலி. கர்னல் வெல்ஷ் பூமிக்குள்ளேயே பாதை அமைத்து வேலியை கடந்து வந்து விடுவார். ஆஹா, அருமை அருமை. சுந்தரி, எதை பற்றி அருமை அருமை என்று சொன்னாய்? நாம் இருவரும் முதலில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள காரணமாக இருந்த உங்கள் பாசுரம் என் காதுகளில் ஒலித்தது போல் இருந்தது. அற்புதம் அற்புதம். பிரபு, என்ன சுந்தரி, நீங்கள் எதை இப்போது அற்புதம் அற்புதம் என்றீர்கள்? நீ என் பாசுரம் ஒலிப்பதாக கூறிய அதே நேரத்தில் நீ அதற்கு ஆடிய நடனத்தின் சதங்கை ஒலியை என் செவிகளில் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா? நான் உங்கள் இசையை நினைத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் என் நடனத்தை நினைத்திருக்கிறீர்கள். இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? ஆடலும் பாடலும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதானே. அதுதானே நம்மையும் இணைத்து வைத்தது. நீங்கள் சொல்வது உண்மைதான். கலை ரசனை அற்றவர் என்று உங்களை வெறுத்த நான், இசைக்கலையே ஓர் வடிவாக உருவெடுத்து வந்தவர் தாங்கள் என்பதை அன்றுதான் புரிந்து கொண்டேன். அதனால் தான் நடனம் இசையை நாடி வந்து விட்டது, அப்படித்தானே? சுந்தரி, என்னவாயிற்று? ஏன் உன் முகம் மாறிவிட்டது? நான் ஒன்று கேள்விப்பட்டேன். அதை பற்றி உங்களிடம் கேட்பதா வேண்டாமா என்று தயக்கமாக இருக்கிறது. இது என்ன பேச்சு? இருவர் ஒன்றாகி ஒருவர் என்று ஆனபின் நான் உன்னிடமோ நீ என்னிடமோ பேச ஏன் தயங்க வேண்டும்? எதுவாயினும் கேள். கோபால நாயக்கர் தலைமையில் நடந்த அம்பலக்காரர்கள் கூட்டத்தில் உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவை சுட்டிக்காட்டி சபை நடுவே உங்களை அவமானப்படுத்தினாராமே அந்த பட்டமங்கலத்தார். அதனால் என்ன? என்ன இவ்வளவு எளிதாக கூறிவிட்டீர்கள்? அதை அறிந்தது முதல் என் மனம் எப்படி பதறிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? என்னால் அல்லவா தங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் நேர்ந்தது? அவை நடுவே, அம்பலக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நடுவே நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றிருப்பீர்களே என்று நினைக்கும் போது என் உடலே பதறுகிறது. நமக்குள் ஏற்பட்ட உறவு இந்த அளவிற்கு விபரீதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவே இல்லை. சுந்தரி, நீ ஏன் இதற்கு இப்படி கலங்குகிறாய்? எனக்கு எந்த அவமானமும் ஏற்படவில்லை. வல்லத்தரையன் என்னை அவமதிக்கும் நோக்கத்தோடுதான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தான். ஆனால் கோபால நாயக்கர் உடனே குறுக்கிட்டு, அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, அதை பற்றி அவையில் பேசுவது அநாகரீகம் என்று சொல்லிவிட்டார். அம்பலக்காரர்களில் ஒருவர் கூட வல்லத்தரையன் பேச்சை பொருட்படுத்தவில்லை. அவனைத்தான் அலட்சியம் செய்தார்கள். எனக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் உனக்கு ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய பாதிப்பல்லவா? எனக்கு பாதிப்பா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உன் தங்கை வடிவு உன்னை இழிவான வார்த்தைகளால் அவமதித்து விட்டு உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாளே, அதைவிடவா இது பெரிது? அது அது உங்களுக்கு தெரியுமா? எங்கோ அம்பலக்காரர்கள் கூடியுள்ள அவையில் நடந்தது உனக்கு தெரிந்திருக்கும் போது
என் சுந்தரி வீட்டில் நடந்தது எனக்கு தெரியாமல் போய்விடுமா? பிரபு, அவள் என்னை பிரிந்து சென்றது கூட எனக்கு பெரிதாக தெரியவில்லை. போவதற்கு காரணமாக அவள் சொன்ன வார்த்தை. அதுவும் எனக்கு தெரியும். அது வேண்டாம், உங்கள் வாக்கால் அதை சொல்ல வேண்டாம். நான் மட்டுமல்ல, உன் தங்கை மட்டுமல்ல, யாரும் அந்த வார்த்தையை சொல்லி உன்னை அவமதிக்க விடமாட்டேன். இத்தகைய இழிவான பேச்சுக்களை எல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லாத புனிதமான காதல் நம்முடையது. ஆனால் அதை உறுதிப்படுத்துவதற்கு, இப்படியெல்லாம் பேசுவோரின் வாயை அடைப்பதற்கு ஒரே ஒரு தீர்வு நமது திருமணம்தான். ஊரறிய சகல அம்பலக்காரர்கள் முன்னிலையிலும் முறைப்படி உனக்கு மாங்கல்யம் சூட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு யாரும் எதுவும் பேச முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அந்த நாளுக்காகத்தான் நானும் காத்திருக்கிறேன். ஆனால் என்று ஏன் தயங்குகிறீர்கள்? அதுவும் எனக்கு தெரிந்ததுதானே. தங்கள் தங்கை கல்யாணியின் திருமணம் நடந்த பிறகுதானே நமது திருமணம் முறைப்படி நடக்கும். என்னை மணந்த பிறகுதான் நமக்குள் உறவு என்பதையெல்லாம் தாங்கள் தெளிவாக கூறியிருக்கிறீர்களே. அதனால் உனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லையே? நிச்சயமாக இல்லை. அதற்கு முன்பே நீங்கள் என்னை மணந்தால்தான் ஊர் பலவிதமாக பேசும். கல்யாணிக்கு ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கு இடையூறாக மாறிவிடும். இதெல்லாம் எனக்கு புரியாதா என்ன? இருந்தாலும் என்ன? என்னை துணைவியாக்கிக் கொள்வதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட சங்கடங்களை ஏற்க வேண்டுமா என்ற கலக்கம் எனக்கு ஏற்படுகிறது. பிரபு, நீங்கள் சம்மதித்தால் இப்போது கூட நான் உங்களை விட்டு விலகி நிற்க தயாராக இருக்கிறேன். என்ன பேசுகிறாய் சுந்தரி? உன்னால் இப்படி நினைத்து பார்த்து பேசவாவது முடிகிறது. ஆனால் எனக்கு இதை நினைத்து பார்க்க கூட சக்தி இல்லை. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் வாழப்போகிறோம். இசையை விட்டு நடனத்தை எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல் என்னிடமிருந்து உன்னை பிரிக்க முடியாது. ஒருவேளை அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால், அம்பலக்காரர் என்ற நிலை உன்னை அடைவதற்கு தடையாக இருந்தால் அதையும் துறந்துவிட்டு வருவேனே தவிர உன்னை பிரிந்து வாழ மாட்டேன். இது உறுதி. பிரபு,